எபிசோட் 137. சோமன் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு ஜெயராமனையே பார்த்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்த ஜெயராமன், சரி சொல்லு சோமன், உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், நீ என்ன கேட்கணுமோ கேளு, அதுக்கு எதுக்கு மூஞ்சியெல்லாம் பாவமா வச்சு உட்கார்ந்துருக்க என்று சிரித்துக் கொண்டே கூறினார். ஆத்தாடி, நம்ம ராஜதந்திரத்தை ஐயா சரியா கண்டுபிடிச்சிட்டாரே என்று சோமன் தனக்குள் நினைத்து விட்டு ஜெயராமனை பார்த்து, பாவமாலாம் வைக்கலைங்கயா, என் இயல்பே இதுதான், நான் எவ்வளவு அமைதியான பையன் தெரியுமாங்கயா என்று கூறிவிட்டு அவரை குறுகுருவென்று பார்த்தார். அதை பார்த்த ஜெயராமன், தம்பி, உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்துட்டு தான் நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதுவும் இல்லாம நீ சொல்றது அப்பட்டமான பொய்ன்னு உனக்கும் தெரியும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப உனக்கு ஏதோ கேட்கணும் இல்ல தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் என்ன நீ இப்படி பாத்துக்கிட்டு இருக்க. சரி சொல்லு, என்ன விஷயம் என்று கூறினார். இந்த மனுஷன் எல்லாத்தையும் சரியா சொல்றாரு, சரி நம்ம வாயை விட்டே கேட்டுருவோம் என்று நினைத்தான் சோமன். அது ஒண்ணும் இல்லையா, அந்த இடத்துல என்னென்ன மிருகம்லாம் வரும், அது எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணும், ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க அது சாதாரணமான மிருகம் இல்லைன்னு. அப்ப அந்த மிருகத்துக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்று கேட்டான் சோமன். ஜெயராமன் சிறிது நேரம் யோசித்து விட்டு, சோமன், அங்க 4 மிருகம் இருக்கு. முதல் மிருகம் கரடி, 2வது புலி, மத்த 2ம் ஓனாய்ப்பா என்று கூறினார். இதெல்லாம் நம்ம ஊர்லயும் இருக்க மிருகம் தானையா, இதுல என்ன புது சக்தி இருக்க போதே என்று கேட்டான் சோமன். அங்க இருக்க மிருகங்கள் எல்லாம் எக்ஸ்போர்ட் லெவல் ஆளுங்களால தான் தம்பி கொல்ல முடியும். இல்ல அதுக்கு மேல இருக்க மாஸ்டர்ஸ் இல்லனா மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ், அந்த கிரேட்ல இருக்கவங்க தான் கொல்ல முடியும் என்று கூறினார் ஜெயராமன். அதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தான் சோமன். அப்படின்னா நீங்க எதுக்கு என் நண்பனை அனுப்புனீங்க? அந்த மிருகம் ஆதம் உயிரை எடுத்துருச்சுன்னா என்ன பண்றது என்று பதக்கத்துடன் கேட்டான். பொறுமையாரு சோமன், அந்த 4 மிருகமும் நான் உருவாக்குனது. அதுக்கு பயிற்சி கொடுத்ததும் அதை எப்படி நடந்துக்கணும்னு தயார் பண்ணதும் நான் தான் சோமன். அதனால அது அவனை கொல்ல வாய்ப்பே இல்ல. ஆனா அதனால அந்த மிருகங்களை சமாளிக்க முடியாம தத்தளிச்சான்னா அவன் காயம் ரொம்ப அதிகமா இருக்கும் சோமன். மத்தபடி அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது என்று கூறினார் ஜெயராமன். ஐயா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அவனை அங்க அனுப்புனீங்களா? 2வது தளத்துக்கு விடுங்க அப்படிங்கன்னு உங்களை நச்சரிச்சதுக்கு என் நண்பனுக்கு இப்படி உயிருக்கு போராட வச்சிட்டீங்களேயா என்று சோமன் பதட்டத்துடன் கூறினான். ஆதனுக்கு எதுவும் ஆகாது சோமன், பொறுத்திருந்து பாரு. கோலைய கூட கோபம் வரும்போது வீரன் ஆவான். அப்படி இருக்கும்போது ஆதனை பார்த்தா போராடுற வீரன் மாதிரி இருக்கான். அதனால அவன் ஜெயிச்சுட்டு தான் வருவான் பாரு. இல்லனா என்னால தானே அவனுக்கு காயப்பட்டிருக்கும். அதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம எக்ஸ்போர்ட் தளத்துக்கு போறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல சோமன். ஆதன் அங்க போறான்னா அந்த இடத்துல அவனுக்கு எத்தனை பிரச்சனை வரும் தெரியுமா? அதெல்லாம் எதிர்க்க தெம்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கத்தான் ஆதனுக்கு இந்த பயிற்சியே என்று கூறினார் ஜெயராமன். அதை கேட்ட சோமன், என்ன நம்ம பேச வேண்டிய டயலாக் எல்லாம் இந்த தாடிக்கார ஐயா பேசிட்டு இருக்காரு. நம்ம தானே ஆதனுக்கு சப்போர்ட்டா பேசணும், ஆனா இவர் மூச்சு விடாம பேசிட்டு இருக்காரு. சரி, ஐயா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பல மாவீரர்களை பார்த்திருப்பாரு. அதனால ஆதனை பார்த்ததான் அவருக்கு ஒரு நம்பிக்கை. நம்மளும் ஆதன் நம்புவோம், எல்லாமே நம்பிக்கை தானே என்று நினைத்து விட்டு தனது புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தான். மறுபக்கம் ஆதன் அந்த 4 மிருகங்களிடமும் அடி வாங்கிவிட்டு மீண்டும் வந்து அந்த கட்டத்தின் மையத்தில் நின்று கொண்டிருந்தான். அந்த பக்கம் நின்று கொண்டிருந்த கரடி பீஸ்ட் மீண்டும் ஆதனை அடிக்க வேகமாக ஓடி வந்தது. அதை பார்த்த ஆதன், மலைநடுக்க முத்திரை மற்றும் 1000 ஈட்டிகள் சக்தியே என்று கத்தினான். அந்த மலைநடுக்க முத்திரை எடுத்ததும் அந்த இடமே அதிர ஆரம்பித்தது. அதை பார்த்த அந்த கரடியும் அங்கிருந்த மற்ற 3 மிருகங்களும் அந்த அதிர்வில் அதிர்ந்தது. அப்போது ஆதன் தன்னை நோக்கி வரும் அந்த கரடியை நோக்கி 1000 ஈட்டிகளால் தாக்கினான். அந்த 1000 ஈட்டிகளும் மிகவும் வேகமாக சென்று அந்த கரடியின் உடம்பில் இருக்கும் எல்லா பாகங்களிலும் தாக்கியது. அந்த கரடி அந்த ஈட்டியின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் அப்படியே பின்னால் சாய்ந்து விழுந்தது. அப்போது அந்த கட்டத்தின் வெளியே இருந்த ஆயுதங்கள் அந்த கரடியை துண்டு துண்டாக வெட்டி எறிந்தது. அதை பார்த்ததும் அடுத்தங்கிருந்த வெள்ளை புலி சற்றும் தாமதிக்காமல் ஆதனை நோக்கி சத்தமிட்டு கத்திவிட்டு அதன் கோர பற்களை வைத்து ஆதனை கொல்ல வேண்டும் என்று பாய்வதற்கு தயாரானது. அதை புரிந்து கொண்ட ஆதன், தங்க நிறமான டிராகன் ஈட்டியே என்று கத்தினார். அப்போது அங்கிருந்த வானத்தில் இருந்து ஒரு இடி வந்து அந்த புலியின் முன்பு விழுந்தது. அதை பார்த்த அந்த புலி கதிகலங்கி பின்னால் சென்றது. அந்த சிறிதளவு இடைவெளியில் ஆதன் கையில் ஒரு தங்க நிறமான ஈட்டி வந்தது. அதை பார்த்த அந்த புலி வேகமாக வந்து ஆதனை நோக்கி பாய்ந்து கொல்ல வந்தது. அந்த நிமிடம் ஆதன் சற்றும் பயப்படாமல் இருந்தான். ஆதன் தனது ஈட்டியை மற்றும் அந்த புலியை நோக்கி உயர்த்தி பிடித்தான். அந்த ஈட்டி புலியின் தொண்டையில் குத்தியது. அந்த புலியின் எடையும் மற்ற புலிகளைப் போல இல்லாமல் அதிகமாக இருந்தது. இருப்பினும் ஆதன் அந்த புலியின் தொண்டையில் ஈட்டியை குத்தி ஒற்றை கையில் பிடித்து நின்று கொண்டிருந்தான்.
அதை பார்த்த அந்த 2 ஓநாய்களும் கதிகலங்கியது. மறுபக்கம் சோமன் அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டே இருந்தான். அதன் பிறகு ஜெயராமனை பார்த்து, ஐயா, இந்த வானை பிளக்கும் வில்லம்பு சக்தி ஆற்றல் வலிமை வாய்ந்ததாயா என்று கேட்டான். இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் நீ உனக்காகவே கேள்வி கேட்கிறல்ல, சரி சொல்றேன் கேளு. இந்த வில்லம்பு சக்தியே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணுதான் தம்பி. அதனால நீ நல்ல புத்தகம் தான் எடுத்திருக்க. இத படிக்கிறது மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்டு ஆதன் கூட நீயும் தியானம் பண்ணி பயிற்சி பண்ணு. ஏன்னா உன்ன மாதிரி அவனுக்கும் ஒரு நல்ல நண்பன் பக்கபலமா இருக்கிறது அவனுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது என்று கூறினார் ஜெயராமன். அதை கேட்டதும் சோமன் சிறு புன்னகை செய்துவிட்டு, சரிங்கய்யா, ஆதன் போய் அரை மணி நேரம் ஆச்சு, ஆனா இன்னும் அவனை காணமே. நீங்க அங்க என்ன நடக்குதுன்னு ஏதாவது பூத கண்ணாடியில பார்க்க முடியுமா என்று கேட்டான். அப்படியெல்லாம் பார்க்க முடியாது தம்பி. அதெல்லாம் மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் லெவல்ல இருக்கவங்க தான் பார்க்க முடியும் தம்பி. அவன் இப்ப வந்துருவான், அப்புறம் வந்துருவான்னு பாத்துட்டே இருக்காது சோமன். ஏன்னா ஆதன் 1 மணி நேரத்துல வரலாம், 2 மணி நேரத்துல வரலாம், ஏன் அரை நாள் கூட ஆகலாம். அதனால அவன் வர்ற நேரத்தை நம்ம சரியா சொல்ல முடியாது தம்பி. அதனால நீ உன் புத்தகத்துல கவனத்தை வையே. அவன் எப்படி அவனோட பயிற்சியில கவனத்தை வச்சிருக்கான், அதே மாதிரி நீயும் உன் புத்தகத்துல கவனத்தை வச்சு படி என்று கூறினார் ஜெயராமன். அதுவும் சரிதான் ஐயா. சரிங்க ஐயா, நான் என் புத்தகத்துல கவனத்தை வச்சு படிக்கிறேன் என்று சோமன் சிறு புன்னகையுடன் கூறிவிட்டு அவனது புத்தகத்தில் கவனத்தை வைத்தான். மறுபக்கம் அந்த 2 ஓநாய்களும் ஆதனை தூக்கி போட்டு பந்தாடியது. ஆதனை அது அடுத்த தாக்குதல் செய்ய நேரமே கொடுக்கவில்லை. இரண்டும் மாறி மாறி ஆதனை அடித்தது. இரண்டும் தனது கூர்மையான நகங்களை வைத்து ஆதனின் உடம்பில் பல கீறல்களை போட்டது. அப்போது ஒரு ஓநாய் ஆதனின் நெஞ்சிலே தனது முன்னங்காலை வைத்து உதைத்தது. ஆதன் அந்த குப்பளிக்கும் நெருப்புக்கு அருகில் சென்று விழுந்தான். அந்த நெருப்பு அனல் ஆதனை தாக்கியது. அவன் அதிலிருந்து தப்பித்து எழுந்ததும், குரங்கு குத்து சக்தியே என்று கத்தினான். அப்போது ஆதனின் கைகள் இரண்டும் வலிமை பெற்றதை உணர்ந்தான். அதன் பிறகு பட்டாம்பூச்சி படிக்கட்டுகளின் வேகமே என்று கத்தினான். ஆதன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்குமிங்கும் ஓடினான். அதை பார்த்த அந்த ஓநாய்களுக்கு அங்குமிங்கும் ஆதனை அடிக்க பார்த்து கொண்டே இருந்தது. ஆதன் இறுதியாக அந்த 2 ஓநாய்களுக்கும் இடையில் வந்து நின்றான். அந்த ஓநாய்கள் இரண்டும் அங்குமிங்கும் பார்த்துவிட்டு தங்களுக்கு இடையில்தான் ஆதன் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு அவனை அடிக்க வந்தது. அப்போது ஆதன் தனது குரங்கு குத்தி சக்தியை வைத்து இரு பக்கமும் மாறி மாறி இடைவிடாமல் குத்திக் கொண்டே இருந்தான். அந்த ஓநாய்களும் சிறிது நேரத்தில் கதிகலங்கியது. அதை புரிந்து கொண்ட ஆதன் தனது மின்னல் ஈட்டியை எடுத்து ஒரு ஓநாயை குத்தி அந்த கொதிக்கும் நெருப்பில் எரிந்தான். அப்போது அந்த ஓநாய் அந்த நெருப்புக்கு அருகில் செல்லும் போதே உடல் கருகி எலும்புகள் மட்டும்தான் அந்த நெருப்புக்குள் விழுந்தது. அதன் பிறகு ஒரு ஓநாய் மற்றும் ஆதன் இருவரும் எதிரெதிரில் இருந்தார்கள். உடம்பில் பல காயங்களுடன் நின்று கொண்டிருந்தான் ஆதன். மறுபக்கம் உடம்பில் பலமிழந்து நின்று கொண்டிருந்த ஓநாய் இருப்பினும் அது ஆதனை நோக்கி வேகமாக வந்து அவனை மீண்டும் தாக்க ஆரம்பித்தது. ஆதனும் அந்த அடிகளை தடுத்துக் கொண்டே பின்னால் சென்றான். அந்த கட்டத்தின் முனையை நெருங்குவதை பார்த்த ஆதன் சிவப்பு நிறமான ஈட்டியே என்று கத்தினான். அப்போது ஆதனின் ஒரு கையில் மின்னல் ஈட்டியும் மற்றொரு கையில் சிவப்பு நிறமான அந்த குரங்கு கொடுத்த ஈட்டியும் வைத்திருந்தான். ஆதன் மின்னல் ஈட்டியை வைத்து அந்த ஓநாயின் தாக்குதலை தடுத்துக் கொண்டே அந்த சிவப்பு நிறமான ஈட்டியை வைத்து அந்த ஓநாயின் உடம்பை தாக்கிக் கொண்டே முன் சென்றான். அந்த ஓநாயும் சிறுக சிறுக பலவீனமடைந்தது. அப்போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிய ஆதன் அந்த மின்னல் ஈட்டியை மேலே தூக்கி எறிந்தான். அப்போது அந்த ஓநாய் அந்த மின்னல் ஈட்டியை தலையை உயர்த்தி பார்க்கும் போது ஆதன் தனது கையில் வைத்திருந்த சிவப்பு நிறமான ஈட்டியை அந்த ஓநாயின் தொண்டையை நோக்கி எறிந்தான். அந்த சிவப்பு நிறமான ஈட்டி சாதாரணமான ஈட்டியை போல் இல்லை, அது மிகவும் வலிமை மிக்க ஒன்றாகும். அதனால் அது மிகவும் வேகமாக சென்று அந்த ஓநாயின் தொண்டையில் குத்தி மறுபக்கம் வந்தது. அப்போது ஆதன் தனது காலை தரையில் அழுத்தி மேலே பறந்து அந்த சிவப்பு நிறமான ஈட்டியை பிடித்துவிட்டு மின்னல் ஈட்டியை மறு கையில் பிடித்து அந்த ஓநாயின் உடம்பில் குத்தி இறக்கினான். அந்த ஓநாய் அப்படியே சரிந்து விழுந்தது. அந்த 4 மிருகங்களும் இறந்த அடுத்த நொடி ஆதன் மீண்டும் அந்த டார்க் ரூமின் உடலுக்குள் வந்துவிட்டான். ஆதன் தியானத்திலிருந்து சந்தோஷமாக கண் விழித்தான். இருப்பினும் அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அது என்னவென்றால், அவன் இந்த பயிற்சியில் வெற்றி பெற்று விட்டானா அல்லது மேலும் ஏதேனும் பயிற்சி இருக்கிறதா என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆதன் அப்போது ஜெயராமனை நினைத்தான். உடனே ஜெயராமன் தனது இடத்திலிருந்து எழுந்துவிட்டு, சோமன் வா, நம்ம அந்த டார்க் ரூமுக்கு போலாம் என்று முகத்தை அதிர்ச்சியாக வைத்துக் கொண்டு கூறினார். அதை பார்த்த சோமன், ஐயா, ஏன் முகத்தை அதிர்ச்சியா வச்சிருக்கீங்க? ஆதனுக்கு என்னாச்சு என்று பதட்டத்துடன் கேட்டான். நீ என் கூட வா சோமன், அங்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீயே தெரிஞ்சுக்குவ என்று கூறினார் ஜெயராமன். சோமனும் ஜெயராமனும் வேகமாக அந்த டார்க் ரூமுக்குள் சென்றார்கள். அங்கு ஆதன் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். சோமன் ஆதனை பார்த்ததும் வேகமாக சென்று அவனை கட்டி அணைத்துக் கொண்டான். ஆதனும் சிறு புன்னகையுடன் சோமனை கட்டி அணைத்துக் கொண்டான். சோமன் ஆதனை பார்த்து,
என்னடா அந்த பயிற்சியை நல்லா முடிச்சிட்டியா என்று கேட்டான். அதை நம்ம ஐயா தாண்டா சொல்லணும் என்று கூறினான் ஆதன். அப்போது ஜெயராமன் ஆதனுக்கு அருகில் வந்து அவனது தோள்பட்டையில் கை வைத்து தனது கண்களை மூடி நின்றார். அப்போது அந்த கட்டத்தில் ஆதன் அந்த மிருகங்களுடன் சண்டை போட்டதையும் அந்த மிருகங்கள் ஆதனை தாக்கியதையும் அதன் பிறகு அந்த 4 மிருகங்களும் ஆதனை கொடூரமாக கொன்று வீழ்த்தியதையும் பார்த்த ஜெயராமன் வேகமாக கண்களை திறந்தார். ஆதன் ஜெயராமனை பார்த்து, ஐயா, நான் இந்த பயிற்சியில ஜெயிச்சிட்டனா என்று கேட்டான். ஜெயராமன் தனது முகத்தை அதிர்ச்சியிலிருந்து சந்தோஷமாக மாற்றிவிட்டு, நீ இந்த பயிற்சியில ஜெயிச்சிட்ட ஆதன் என்று சிறு புன்னகையுடன் கூறினார். அதை கேட்டதும் ஆதனை விட சோமன் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். ஏய் சூப்பர் ஆதனே, கலக்கிட்ட. ஐயா என்கிட்ட சொன்னதை பார்த்தா நீ தப்பிச்சு வர்றதே மிகப்பெரிய விஷயம் நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா நீ இப்படி 3/4 மணி நேரத்துல வந்துருவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. சூப்பரா செல்லக்குட்டி என்று கூறிவிட்டு ஆதனின் கன்னத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்தான். ஆதன் சிறு புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான். அப்போது ஜெயராமன் ஆதனை பார்த்து, சூப்பர் ஆதன், நீ நான் கொடுத்த பயிற்சியில ஜெயிச்சதால நான் உனக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். சரிவா, நம்ம வெளியில போய் பேசிக்கலாம் என்று கூறினார். மூவரும் அந்த அறையிலிருந்து வெளியே சென்றார்கள். அந்த வரவேற்பு பகுதிக்கு சென்றதும் ஜெயராமன் அமர்ந்து எதையோ எழுதுவதற்கு ஆரம்பித்தார். அதை பார்த்த சோமன் ஆதனை பார்த்து, என்ன மச்சான் தாடிக்கார ஐயா எதையோ எழுதுறாரு, ஒருவேளை அவர் நம்ம கிட்ட கடினமா நடந்துகிட்டதுக்கு அப்பாலஜி லெட்டர் எழுதிட்டு இருக்காரா என்ன என்று கூறி சிரித்தார். அதை கேட்டு ஆதன் சிரித்து விட்டு, டேய் எப்படா இப்படிலாம் ஜோக் அடிக்க யோசிக்கிற என்று கேட்டான். அதெல்லாம் தானா வருதுப்பா, என் ஜோக் ரொம்ப நல்லா இருக்கா என்று சந்தோஷமாக கேட்டான் சோமன். சுத்தமா நல்லாவே இல்ல, அதனாலதான் கேட்டேன் என்று கூறிவிட்டு சிரித்தான் ஆதன். அதையும் கேட்டு சிரித்துக் கொண்டிருந்த சோமனின் முகம் ஒரு நிமிடம் சோகமாக மாறியது. அதன் பிறகு மீண்டும் சிரித்து விட்டு, பரவாயில்ல ஆதனே, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்று கூறினான். அதை பார்த்து ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு சோமனை கட்டி அணைத்துக் கொண்டு நின்றார். அப்போது ஜெயராமன் ஆதனை பார்த்து, இது என்ன லெட்டர் தெரியுமா ஆதன் என்று கேட்டார். ஆதன் அந்த லெட்டரை வாங்கி படித்துவிட்டு, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, உங்க உத்தரவாதத்துல நீங்க என்ன அந்த எக்ஸ்போர்ட் லெவல் தளத்துக்கு அனுப்புறீங்க. அதுவும் இல்லாம அங்க ஏதாவது பிரச்சனை ஆனாலும் சண்டை போட்டாலும் புக் ஏதாவது ஆனாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு எழுதிருக்கீங்க என்று கூறினான். ஆமா தம்பி, ஏன்னா உன்ன மாதிரி ஒரு மாவீரனுக்காக என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம், அதனாலதான் அப்படி எழுதிருக்கேன். நீ தைரியமா உள்ள போயிட்டு அங்க உனக்கு தேவையான 2 புக் எடுத்துக்கோ. அப்புறம் அங்க இருக்க யாராவது நிச்சயமா உன்னை வம்புழுப்பாங்க. ஆனா நீ யாரு கூடயும் உள்ள சண்டை போடாம வந்துரு, அது போதும் எனக்கு. சரி, பார்த்து போயிட்டு வா என்று கூறினார். அதை கேட்ட ஆதன், நான் அந்த இடத்துல என்கிட்ட யார் வம்புழுத்தாலும் என் கோபத்தை அடக்கிக்கிட்டு சண்டை போடாம அமைதியா வெளியே வந்துடுறையா, இது சத்தியம் என்று கூறினான். அதை கேட்டதும் ஜெயராமன் சிறு புன்னகை செய்துவிட்டு சரி என்றவாறு தலையசைத்தார். சோமன் தனது புத்தகத்தை எடுத்துக்கொண்டு முதல் தளத்துக்கு சென்று விட்டார். ஆதனுக்கு காத்திருக்கும் புது எதிரிகள் யார்? ஆதன் 2ஆம் தளத்தில் சண்டை போடுவானா? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 138. ஆதன் 2ஆம் தளத்திற்கு சந்தோஷமாக சென்றான். அதேபோல் சோமனும் முதல் தளத்திற்கு சந்தோஷமாக சென்றான். அதை பார்த்து கொண்டிருந்த ஜெயராமன், இந்த ஆதனை பார்க்கத்தான் சின்ன பையன் மாதிரி இருக்கான், ஆனா இவன் நான் உருவாக்குன 4 மிருகத்தையும் கொன்னுட்டு வந்திருக்கானா, இவன் சாதாரணமான ஆள் இல்ல, இவனோட வருங்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்க போது என்று தனது மனதிற்குள் நினைத்து சந்தோஷமாக உணர்ந்தார். அதன் பிறகு மீண்டும் தனது வேலையை பார்க்க ஆரம்பித்தார் ஜெயராமன். அவர் ஏன் ஆதனை வியப்பாக நினைத்தார் என்றால், ஆதன் 8வது லெவல் சக்தியில் தான் இருக்கிறான். அப்படி இருக்கும் போதே அவன் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் மிருகங்களை கொள்கிறான் என்றால், அவன் வாரியர் லெவல் சக்தியில் இருக்கும் நபர் யாராயினும் எளிதாக வென்று விடுவான் என்றுதான். அது மட்டுமின்றி சில எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியுள்ளவர்களையும் கூட சமாளிக்கும் திறன் ஆதனிடம் உள்ளது என்பதை புரிந்து கொண்டார் ஜெயராமன். மறுபக்கம் சோமன் முதல் தரத்திற்கு சென்று பார்த்தான். அங்கு பெரும்பாலும் யாரும் சண்டை போடும் எண்ணத்தில் இல்லை. அதனால் சோமன் ஒரு இடம் பிடித்து அங்கு அமர்ந்து நிம்மதியாக படித்துக் கொண்டிருந்தான். அந்த தளத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் அவரவர் இடத்தில் அமர்ந்து மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லாத வண்ணம் தான் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதேபோல் எக்ஸ்போர்ட் தளத்தில் இருக்காது. ஏனென்றால் அங்கு ஒருவருக்கு ஒருவர் வஞ்சகத்தோடு பார்த்துக் கொள்வார்கள். அதிலும் ஒரு சிலர் கேலி கிண்டல் செய்து பேசிக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர் சண்டையும் போட்டுக் கொள்வார்கள். அப்படி இருக்கும் இடத்திற்குத்தான் ஆதன் சென்றான். அந்த தளம் மிகவும் பெரிதான ஒன்றாகும். அங்கு ஆயிரக்கணக்கான புத்தகங்களும் இருந்தது. எந்த வரிசையில் எந்த புத்தகம் இருக்கிறது என்றும் அந்த வரிசைக்கு முன்பு எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அங்கு ஒரு 100கணக்கான எக்ஸ்போர்ட் லெவல் சக்தி உள்ளவர்கள் அங்குமிங்கும் சுற்றி கொண்டும்
அங்கிருந்த புத்தகங்களை படித்துக் கொண்டும் இருந்தார்கள். ஆதன் அந்த எக்ஸ்போர்ட் தளத்திற்குள் வருவதை பார்த்து அங்கிருந்த பெரும்பாலானவர்கள் அவர்கள் வேலையை விட்டுவிட்டு ஆதனை சந்தேகத்துடனும் குழப்பத்துடனும் பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு எக்ஸ்போர்ட், என்ன ஒரு 8வது லெவல் சக்தி உள்ளவன் நம்ம எக்ஸ்போர்ட் லெவல் தளத்துக்கு வந்திருக்கான், இவனை யார் இதுக்குள்ள விட்டது என்று கூறினான். அதை கேட்டு அவனுக்கு அருகில் இருந்த மற்றொரு எக்ஸ்பர்ட், எப்படி வந்திருப்பான், நம்ம ஜெயராமன் ஐயா கிட்ட ஏதாவது சொல்லி ஏமாத்திட்டு உள்ள வந்திருப்பான் போல என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த சிலர் ஆதனை பார்த்து சிரித்தார்கள். அப்போது ஆதன் அந்த சிரித்தவர்களை பார்த்து, ஓஹோ நீங்க எல்லாம் அவரை ஏமாத்தி தான் உள்ள வந்திருப்பீங்க போல, அதனாலதான் என்ன சொல்றீங்க, சரி சரி, ஆனா நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் வரல, நான் முறையா ஜெயராமன் ஐயா கிட்ட பேசிட்டு தான் இந்த தளத்துக்கு வந்திருக்கேன் என்று கூறிவிட்டு அவர்களது வார்த்தைகளை ஆதன் எதிர்பார்க்காமல் அங்கிருந்த ஒரு ஏணியில் ஏறி அங்கிருந்த ஒரு புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஆதனின் பதிலை கேட்ட அந்த 2 எக்ஸ்போர்ட்களும் கன்னத்தில் அறை விழுந்தது போல உணர்ந்தார்கள். இவன் ரொம்ப வாய் பேசுற மாதிரி இருக்கு, இவன் எதுக்கு ஜெயராமன் ஐயா அந்த தளத்துக்கு அனுப்பி விட்டாரு என்று எக்ஸ்போர்ட்டில் ஒருவன் கூறினான். சரிப்பா, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, வாங்க நம்ம போய் வேலையை பார்க்கலாம் என்று கூறினான் மற்றொரு எக்ஸ்பர்ட். அப்போது அந்த கூட்டத்திற்கு பின்னால் இருந்து ஒரு குரல் வந்தது. என்ன தம்பி, அப்படி இப்படி பேசி ஜெயராமன் ஐயா மனச மாத்தி நீ ஆசைப்பட்ட மாதிரி 2வது தளத்துக்கு வந்துட்டிய என்று சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் அந்த கூட்டம் அப்படியே திரும்பி பார்த்தது. ஆதன் புத்தகத்தை தேடிக்கொண்டே திரும்பி அந்த நபரை பார்த்தான். அந்த நபர் அந்த கூட்டத்திற்கு பின்னால் இருந்து ஆதனை நோக்கி முன்னால் வந்தான். அவனுடன் ஒரு நபரும் இருந்தான். அந்த நபரை பார்த்ததும் அங்கிருந்த எக்ஸ்போர்ட் ஒவ்வொருவராக அந்த நபரை பார்த்து கைகூப்பி வணங்கினார்கள். அப்போது ஆதன் அந்த நபரை பார்த்து விட்டு, டே அதிகாரத்தை பயன்படுத்தி வந்தவனே, நீ அதிகாரத்தால வந்த, நான் என் அறிவையும் வீரத்தையும் வச்சு உள்ள வந்தேன்டா, அதெல்லாம் உன்கிட்ட சொன்னா புரியாதுடா உனக்கு என்று கிண்டலாக கூறினார். அங்கிருந்து வரும் 2 நபர்கள் தான் ஆதனையும் சோமனையும் கிண்டல் செய்துவிட்டு 2வது தளத்திற்கு வந்தவர்களாகும். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் ஷாக் ஆனார்கள். அப்போது அங்கிருந்து ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் சக்தி உள்ள நபர், ஒரு ராஜாவோட பையனை நீ எப்படா இப்படி காயப்படுத்துற மாதிரி திமிரா பேசுவ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், வாரியர் லெவல் இருந்துகிட்டு 2வது தளத்துக்கு வந்துட்டோன்னு திமிர்ல பேசுறியா நீயே என்று கோபத்துடன் கூறினார். அந்த நபர் பேசியதை கேட்டதும் அங்கிருந்த அனைத்து எக்ஸ்போர்ட்களும் அவரவர் வேலையை விட்டுவிட்டு வந்து அந்த இளவரசனை வணங்கிவிட்டு அவனுக்கு பின்னால் நின்றார்கள். அப்போது மற்றொரு எக்ஸ்போர்ட் ஆதனை பார்த்து, நீ எங்க இளவரசர் இப்படி தரக்குறைவா திமிரா பேசினா உனக்கு பின்னாடி இருந்து யாரோ உன்னை பேச வைக்கிறாங்க, ஒழுங்கா சொல்லு, யார் உன்னை இப்படி தைரியமா பேச வைக்கிறாங்க என்று கோபத்துடன் கேட்டான். அப்போது அங்கிருந்த மற்றொரு எக்ஸ்பர்ட், டே அவனே 8வது லெவல் சக்தியில இருக்கான், அவங்கிட்ட போய் இப்படி எல்லாம் சத்தம் போட்டு கேள்வி கேட்டா பயந்து ஓடிட போனான்டா, அவனுக்கு நம்ம இளவரசர் யாருன்னு தெரியாதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான், அவர் யாருன்னு தெரிஞ்சா விட்டா போதுண்டா சாமின்னு ஓடி போயிருவான் என்று கூறிவிட்டு சத்தமிட்டு சிரித்தார். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் சத்தமிட்டு சிரித்தார்கள். அதன் பிறகு அந்த நபர் ஆதனை பார்த்து, டே தம்பே, இவர் தான் செழியன் மகாராஜாவோட இளைய மகன் சேரன், இவரு வெள்ளை நிறமான நரிய அவேக் பண்ணிருக்காரு, அது மட்டும் இல்ல இப்ப மதுரா அகாடமியோட வாரியர் லெவல் சக்தி ரேங்கிங் போர்டுல எங்க இளவரசர் தான் முதல் இடத்துல இருக்காரு, அதுவும் இல்லாம இப்ப இவரோட சக்திக்கு இவர் முதல் லெவல் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தி வச்சிருக்கவனையே பந்தாடுவார் தெரியுமா, இவர் கூட இருக்கிறதும் சாதாரணமான ஆள் இல்ல, 4வது எக்ஸ்போர்ட் லெவல்ல இருக்கவரு, இவரோட பேரு தருண், மதுரா அகாடமியில இவரை அடிச்சுக்க எவனுமே இல்ல, இதுதான் உண்மை என்று கூறினான். அந்த நபர் பேசியதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் ஆமென்றவாறு தலையசைத்தார்கள். அங்கிருந்த அனைவரும் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருந்தாலும் அவர்கள் சேரனை ஒரு தலைவனாகத்தான் பார்த்து வணங்கிக் கொண்டும் மரியாதை கொடுத்துக் கொண்டும் இருந்தார்கள். ஆதனின் காதில் அனைத்தும் விழுந்தாலும் அவனுக்கு மீண்டும் மீண்டும் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தது, இவர் செழியன் மகாராஜாவோட இளைய மகன் சேரன் என்பது மட்டும்தான். என்னது, இவன் செழியன் ராஜாவோட பையனா என்று அதிர்ச்சியுடன் தனக்குள் நினைத்தான் ஆதன். அதன் பிறகு ஆதன் அங்கிருந்து அனைவரையும் பார்த்தான். அங்கிருந்து அனைவரும் வந்து சேரன் மகாராஜாவை வணங்கிவிட்டு நின்று கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த ஆதனுக்கு ஜெயராமன் கூறியது நினைவுக்கு வந்தது. அது என்னவென்றால், இங்க அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு சட்டத்திட்டம் எல்லாம் கிடையாது, அப்புறம் உங்களை மாதிரி சாமானியனுக்கு போடுற சட்டத்திட்டம் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு சாதகமா தான் இருக்கு, அப்புறம் அதிகாரத்தில் இருக்கிறவன தான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகம் மதிக்கும், முடிஞ்சா நீ உன் சக்தியை அதிகப்படுத்திக்கோ என்று அவர் கூறியதும் அங்கு நடப்பதையும் ஆதன் பார்க்கும் போது அவன் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஆதன் சேரனை கோபமாக கொலைவெறியோடு ஒரு பார்வை பார்த்து கொண்டிருந்தான். ஏனென்றால் ஆதனின் வம்சம் அழிந்ததற்கு செழியன் தான் ஒரு முக்கிய காரணமாகும். ஏனென்றால் ஆதனின் பைரவ வம்சத்திற்கும் செழியனின் வம்சத்திற்கும் நீண்ட நாள் பகை இருந்தது.
அது மட்டுமின்றி செழியன் தான் பைரவ வம்சத்தின் முதல் எதிரியாகும். அப்படி இருக்கும்போது ஆதன் எப்படி சேரனை அன்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் பார்த்து பழகுவான்? அப்போது அந்த எக்ஸ்போர்ட்ஸ் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த தருண் முன் வந்து ஆதனை பார்த்து, ஆமா, நீ எங்க இளவரசரை பார்த்து தரைக்குறவா பேசிட்ட. இதுக்கு உனக்கு ரொம்ப கொடூரமான தண்டனையை நான் கொடுக்க போறேன். ஆனா உனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறேன்னு எங்க இளவரசர் தான் முடிவு செய்வாரு. ஆனா கொடுக்க போற தண்டனையில இனி யாருமே என் இளவரசரை எதிர்த்து பேசுறது இல்ல, எதிர்த்து நிக்க கூட பயப்படணும் என்று கோபத்துடன் கூறினான். அதை கேட்டதும் ஆதனுக்கு கோபம் வந்து விட்டது. அடேங்க அப்பா, என்னடா நீங்களா வர்றீங்க, நீங்களா வந்து என்கிட்ட வம்புழுக்கிறீங்க, அப்புறம் 4 பேர் அவனை பத்தி பெருசா பேசுறீங்க, அவனும் பல்ல காட்டிட்டு நின்றுட்டு இருப்பான். இங்க என்னதாண்டா நடக்குது என்று அனைவரையும் பார்த்து கூறிவிட்டு அங்கிருந்து தருணை பார்த்து, எனக்கு உன்னை பத்தி தெரியும், நீ மதுரை அகாடமியில ஒரு சிறந்த வீரன்னு. அதுக்காகலாம் என்னால உனக்கு ஜால்ரா அடிக்க முடியாது, சரியா? நீ மதுரை அகாடமியில இருக்கனால நீ அந்த அகாடமியோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும். சும்மா நான் தான் பெரிய ஆளுன்னு சுத்திட்டு இருந்தா அது முட்டாள்தனம், சரியா? நம்மளை பத்தி பெருமையா மத்தவங்க பேசணும், அதுவும் நமக்கு பின்னாடி 4 பேர் கிட்ட, நம்ம முன்னாடி 4 பேர் கிட்ட இல்ல. அப்புறம் நம்மளை பத்தி நம்மளே பேசுறது மாசுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா தலக்கணம் பிடிச்ச கழுதைங்க தான் அப்படியெல்லாம் பேசும். நீங்க எல்லாம் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா எனக்கு உங்களை பார்த்தெல்லாம் பயம் இல்ல. நான் எதையும் சந்திக்க தயாரா இருக்கேன், யாரையும் சந்திக்க தயாரா இருக்கேன் என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அது மட்டுமின்றி அங்கிருந்த அனைவரும் அப்படியே அமைதியானார்கள். அப்போது சேரன் ஆதனை பார்த்து, சபாஷ், நீ மூச்சு விடாம பேசுறது நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப நீ பகைச்சுக்கிட்டது சாதாரணமான ஆள் இல்ல. இவனை ஏண்டா பகைச்சுக்கிட்டோன்னு நீ ஒரு நாள் கண்டிப்பா வருத்தப்படுவ. இல்ல, உன்னை வருத்தப்பட வைப்ப என்று கூறினான். அதை கேட்ட ஆதன் சேரனை பார்த்து ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்து விட்டு, அதையும் தான் பாக்கலாமே, யார் யார் அலற விடுறாங்கன்னு என்று கூறினான். அப்படியா, சரி, எனக்கு உன் சக்தி என்னன்னு பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீ இந்த நூலகத்துக்கு வெளியே வா, பாத்துக்கலாம் என்று கூறினான் சேரன். அதை கேட்டு அங்கிருந்த எக்ஸ்போர்ட் லெவல் சக்தி உள்ள நபர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆதன் சேரனிடம் செமத்தியாக அடிவாங்க போகிறான் என்று. இருப்பினும் அவர்கள் ஏதும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். அது மட்டுமின்றி சேரனின் சவாலை ஆதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்குதான் ஒரு திருப்பம் வந்தது. ஆதன் சேரனை பார்த்து, உன்னை விட நான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன், நீ வெளியே மட்டும் போய் நில்லு, என் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என்று சிறு புன்னகையுடன் கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களுக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. அப்போது அங்கிருந்த ஒரு எக்ஸ்பர்ட் ஆதனை பார்த்து, இவன் உண்மையாலுமே சக்தி வாய்ந்த ஒருத்தனா, இல்ல நம்ம இளவரசரை கோவப்படுத்தணும் நீ இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கானான்னு தெரியலையே. சரி, இதுக்கெல்லாம் பதில் நம்ம இந்த நூலகத்தை விட்டு வெளியே போனாதான் கிடைக்கும் என்று கூறினான். அப்போது அவனுக்கு அருகில் இருந்த மற்றொரு எக்ஸ்பர்ட், ஆமா மச்சான், இவன் நம்ம இளவரசரை ரொம்ப குறைச்சி எடை போட்டான்னு எனக்கு தோணுதுரா. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம இளவரசரு பல எக்ஸ்பர்ட் மாவீரர்களோட பழகி அவங்க ஆற்றலை கொஞ்சம் கத்துக்கிட்டும் இருக்காரு. அவரோட ஆற்றலுக்கு நம்மளே அவர் கூட சண்டை போட பயந்துகிட்டு இருக்கும் போது இந்த 8வது லெவல் சக்தி வச்சிருக்கவெல்லாம் அவரோட முதலடியே தாங்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது என்று கூறினான். அப்போது அவனுக்கு அருகில் இருந்த நபர், ஆமாடா, என்னடா 2வது எக்ஸ்பர்ட் லெவல்ல இருக்க நானே நம்ம இளவரசர் எதிர்த்து நிக்க முடியாது, இந்த 8வது லெவல்காரன் என்ன பண்ண போறான்னு பாக்கலாம் என்று கூறினான். அவர்கள் எல்லாம் இப்படி பேசிக் கொண்டிருப்பதை ஆதன் சற்றும் கவனிக்கவே இல்லை. அவன் 2 புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சென்று ஒரு ஓரமாக அமர்ந்து படிக்க ஆரம்பித்தான். அந்த 2 புத்தகத்தின் பெயர் உயிரெடுக்கும் ஈட்டி சக்தி மற்றும் மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக் சக்தி என்ற 2 புத்தகமாகும். அந்த உயிரெடுக்கும் ஈட்டி சக்தி ஆற்றல் என்பது அந்த ஈட்டி சக்தியில் பல கொடூரமான சக்திகளில் ஒரு முக்கியமான சக்தியாகும். அது எதிரியின் உயிரை எடுப்பதோடு அந்த உடலையும் வெடித்து சிதற வைக்கும் என்பதுதான் அதன் தனி சிறப்பாகும். அந்த ஆற்றலை ஆதன் சரியாக கற்று தெரிந்து விட்டான் என்றால் அவனை வீழ்த்துவது என்பது இன்னும் கடினமாகிவிடும். அத்துடன் ஆதனின் தங்க நிறமான டிராகன் ஈட்டியும் இந்த உயிரெடுக்கும் ஈட்டி சக்தியும் ஒன்று சேர்ந்து அடித்தால் எதிரில் இருக்கும் எதிரிக்கு அழிவு நிச்சயம். ஆதன் வைத்திருக்கும் மற்றொரு புத்தகமான மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் டெக்னிக்ஸ் புத்தகம் பல வருடங்களாக யாரும் எடுக்காத ஒரு புத்தகமாகும். ஏனென்றால் அங்கிருந்த எக்ஸ்போர்ட் லெவல் சக்தி உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த சக்திக்கு மேலிருக்கும் மாஸ்டர்களும் மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்களும் அந்த புத்தகத்தின் ஆற்றல் எவ்வளவு வலிமையானது என்பது நன்றாக தெரியும். அதனால்தான் இந்த புத்தகம் பல வருடங்களாக யாரும் எடுக்காமல் இருந்தார்கள். அத்துடன் இந்த புத்தகம் 2ஆம் தளம், 3ஆம் தளம் மற்றும் 4ஆம் தளத்தில் ஒவ்வொரு புத்தகம் மட்டுமே இருக்கும். மற்ற புத்தகங்கள் எல்லாம் பல நகல்கள் இருக்கும். இந்த மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக் சக்தி புத்தகத்தின் ஆற்றல் உடம்பையும் மனதையும் உருக்கும் அளவிற்கு மிகவும் வலிமை மிக்க ஒன்றாகும். ஒரு நபர் இந்த ஆற்றலை சரியாக தாக்குப்பிடிக்கவில்லை என்றால் அந்த ஆற்றல் முதலில் அவர்களது உடல் உள்ளுறுப்புகளை
மிகவும் வலிமையாக சேதப்படுத்திவிடும். பல வருடங்களுக்கு முன்னால் இந்த சக்தியை விரல் விட்டு எண்ணும் அளவிற்கு இருக்கும் நபர்கள்தான் இந்த சக்தி ஆற்றலை தாங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த சக்தி ஆற்றலை தாங்க நினைத்து உடல் வெடித்து இறந்த நபர்களும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதன் அந்த பள்ளத்தாக்கு மலையில் அந்த உடலும் மனதும் வலிமை பெற தியானம் செய்திருப்பதால் அவனுக்கு சற்று எளிதாக இருக்க வாய்ப்புண்டு. ஆனால் அவன் அதை தாங்கிக் கொண்டு அந்த ஆற்றலை முழுமையாக பெறுவான் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஏனென்றால் பல தடங்கல்களுக்கு பிறகுதான் தடம் பதிக்க முடியும் என்பதே இயற்கையின் நியதியுமாகும். அந்த உடல் மற்றும் மனதின் தியானம் ஆதன் முதலில் செய்திருப்பதால் அந்த பயிற்சி மற்றவர்களை விட ஆதனுக்கு எளிதாக இருப்பதோடு ஆதன் தனது உடலையும் மனதையும் கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக விளங்குகிறான் என்ற பார்வையில் இந்த ஆற்றல் மெல்ல மெல்ல அவன் உடம்பில் சார்ந்து கொள்ள உதவியாக இருக்கும். அப்போது அடித்தளத்தில் இருக்கும் ஜெயராமன், என்ன ஆதன் 2வது தளத்துக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அந்த இடத்துல அவனை பல பேர் சேர்ந்து கிண்டல் பண்ணாலும் அவன் நம்ம பேச்ச மதிச்சு அமைதியா உட்கார்ந்து அவன் எடுத்த ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பையன் பொறுப்புக்கும் பொறுமைக்கும் இவன் நிச்சயமா வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வரதான் போறான் என்று நினைத்தார். ஆதன் அடுத்து செய்ய போவது என்ன? ஆதனுக்கும் சேரனுக்கும் சண்டை ஏற்படுமா? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் FM உடன் இணைந்திருங்கள்.